வறட்டு இருமல் என்பது ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை, அலர்ஜி ஃபேக்டர்னால வரலாம். அலர்ஜி என்பது ஒரு ஒவ்வாமை. குளிர்ந்த காற்று பட்டால் கூட இருமல் வரும். அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே வந்துட்டு போயிருக்கும், வந்து போன ஒரு சளி பிடிச்சி ஒரு இருமல்லாம் வந்து போன பிறகு அந்த தொண்டையில் உள்ள அந்த இரிட்டேஷன் வந்து போகாமல் இருக்கனால அந்த 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 இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த புண்கள்லாம் சரியாக ஆறாமல் இருக்கனால வறட்டு இருமல் வரலாம். அல்லது அலர்ஜினால் வரலாம். அலர்ஜிங்கிறது அந்த இயேசுனப்பில் வந்து கவுண்ட் கூட இருக்கும். அது இல்லாமல் கூட சிலருக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். தும்மல், மூக்கடைப்பு, அல்லது எழுந்த உடனே ஒரு நிறைய தும்மல் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வறட்டு இருமல், சளி இல்லாமல் இருமல் இருக்கிறது அடிக்கடி வரும். அது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜி, அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு சரி பண்ணோம். அலர்ஜி இருந்தால் அதுக்கு ஆன்டி அலர்ஜென்ஸ் கொடுக்கணும். சில நேரம் லோ டோஸ் ஸ்டீராய்டு கொடுக்க வேண்டியிருக்கலாம். அது சிலருக்கு அந்த ஆஸ்மா இருந்தாலும் அலர்ஜிக் இருமல் வரும். உங்களுக்கு அந்த ட்ரை காஃப் வரும். ஆஸ்மாங்கிறது வீசிங், அந்த மூச்சு குழாயினுடைய உள்ள சுருக்கம், மூச்சு குழாய் வந்து அடைக்கிற மாதிரி வந்துடும். உள்ளுக்குள்ளே வந்து அந்த செல்கள் வந்து வீங்கி அதில் உள்ள செக்ரீஷன்ஸும் வரும். சளி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள சில சுரப்பிகள் வந்து அதிகமாக வேலை செய்கிறனால மூச்சு குழாய் இறுக்கம் வரும். அப்போ வந்து அதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த இருமல் வரும். இது வறட்டு இருமல். அதுக்குரிய மருந்துகள் எடுத்தால் தான் போகும். அது ஆன்டிபயோட்டிக்கை மாற்றி மாற்றி கொடுத்தா போகாது. அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த இறுக்கத்தை செக்ரீஷனை, உள்ளுக்குள்ளே செக்ரீஷன்னா அந்த சுரந்து வர்றது, நீர் மாதிரி சுரந்து வரும். அது ப்ளக் பண்ணிக்கிடும், உள்ளுக்குள்ளே சின்ன துவாரங்களை ப்ளக் பண்ணிக்கிடும். ஏற்கனவே அந்த செல்கள் வீங்கி இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது அதை ஓப்பன் பண்ணணுங்கிறக்காக வேண்டி ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அது இருமல், அதை வெளியே தள்ளுறதுக்காக வேண்டி அப்படி இருமல் வரும். அதுக்குரிய லைனில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும்.